நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். இந்த பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. ஏன்னா நம்ம இப்போ கோச்சார ரீதியாக பொது பலன்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு துல்லியமான பலன்கள். ஏன்னா எல்லாருக்குமே ராசி லக்னம் எல்லாமே மாறும். அதனால் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ மகர ராசி சனி பகவானோட ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, தனவரவு ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடிய சூழல்கள் தான். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருந்து விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். உங்களோட 3ஆம் இடத்துல மகர ராசிக்கு இப்போ தான் அதாவது பாத சனியில் இருக்கீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு முழுசாக நீங்கள் சால்வ் ஆகிடுவீங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பலனையை தான் கொடுப்பாரு. இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி தைரியமாக போல்டாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு முயற்சி பண்ணி அதை வெற்றி அடையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தை சனி தனது 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அவங்கள மனசை கொஞ்சம் சந்தோஷமாக, அதை ஏதாவது கேட்குறாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுல ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைகள் 5ஆம் இடம் குலதெய்வம் பூர்வமுனியம் புத்திர சந்தானம் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு குலதெய்வ அருள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது, வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். இன்னொரு 1 மாதம் கழித்து தான் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவம் இயல்பாக இருக்குது. ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கணவன் மனைவிகள்லாம் இப்போ சேரக்கூடிய நல்ல தருணங்கள் தான். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க, இல்லை கூட்டு தொழில் போட்டு நான் இதாகிடுச்சு அதாகிடுச்சு, என்னால் நான் கெட்டேன் உன்னால் நீ கெட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க இந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து நல்ல சுமூகமாக, அதாவது கூட்டு தொழில்கள்லாம் நல்லா போகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லா இருக்கும். நண்பர்களுக்கு இடையே சுமூகமான சூழல்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை அது நல்லதில்லை. திருமணம், அதாவது தடைகளை கொடுக்கும். 8ஆம் இடம் தடை தாமதம்னு சொல்லுவோம். நீங்கள் திருமணத்திற்காக வரன்னு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, அமையவே மாட்டேங்குது. 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையவே மாட்டேங்குது. ஏன்னா 2 வருஷமாக சனி அங்கே தான் நின்று தனது 7ஆம் பார்வையாக நல்ல ஒரு உச்ச கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம், அசுப கதிர்வீச்சை உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த திருமண தடைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து அந்த தடைகள்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தில் புதன், உங்கள் நண்பரான புதன், அதாவது மகர லக்னத்துக்கு சனியோட லக்னத்துக்கு புதன் நண்பர் உச்சமாகிறது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 9ஆம் பாவத்துக்கு, அதாவது தந்தை மகன் உறவு அதெல்லாம் நல்லாவே இருக்கும். தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். தந்தையோட சொத்து உங்களுக்கு ஏதாவது வரணும் இழுவையில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கே ஃபேவராக வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். தந்தையால் பாக்கியங்கள் எல்லாமே
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து இன்னொரு நண்பர் சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல தன்னோட சொந்த வீடான மூலத்திரிகோண வீடான துலாத்தில் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு. தொழில்கள்லாம் என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் சரி, கீரை தொழிலேருந்து கீழே இருந்து சின்ன சிறு தொழில்கள்லேருந்து பெரிய முதலாளிகள் வரைக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. கொஞ்சம் அதாவது லாபஸ்தானம் லாபங்கள்லாம் வந்து சனி பார்வையினால் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து நீங்கள் கை மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன் சொல்லுவோம், அண்ணன் அக்கால் அது மாதிரி பிரச்சனைகள் இருந்து வந்த ஆளுங்கள்லாம் இப்போ வந்து சரியாகக்கூடிய, அதாவது சுமூகமாக வந்து போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இளம் தலைமுறையினருக்கு விவாகரத்தான, அதாவது டிவோர்ஸான இளைய தலைமுறைகளுக்கு மறுமணம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது, மறுமணத்துக்கு செட்டாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மறுமணம் வந்து ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூங்க மாட்டீங்க, தூக்கமே இருக்காது. அந்த மாதிரியான மனசில் போய் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். இன்னொன்று, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இன்னும் 1 மாதம் கழித்து தான் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் அமையும். நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்மளோட நம்பருக்கும் அதை கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.